ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட்லயே பாத்திருப்பீங்க, கொம்பை இறங்கிட்டா சைரனுக்கு பாலு தான். ஐ மீன் நான் கீசேவை தான் சொல்றேன். கீசே வந்து இப்பயும் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க. கைஜோ இப்ப 66, சைரன் 77 சொல்லிட்டு இருக்குது. அப்போ சைரன் டீம் ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. அந்நேரம் தான் கோச் சொல்றாங்க, கீசே வந்து அவனோட டைம் இப்ப ரீச் பண்ணல, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். அவனால இப்ப அவனோட பவர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கூட யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது அப்படின்றாங்க எல்லார்கிட்டயும். அப்ப குரோக்கு வந்துட்டு நம்மளால ஒரே ஒரு வழியில கீசேவை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றேன். குரோக்கு அவனோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடறேன். இசிக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதுக்கு கரெக்டான டைமிங் வேணும் அப்படின்னு சொல்றேன். பட் இதை வச்சு நம்மளால கீசேவை ஸ்டாப் பண்ண கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அந்நேரம் ஹியூகா வந்து சரி இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாது, என்னதான் நம்ம நம்மளோட பிளான சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாலும் கீசே மட்டும் அங்க கிடையாது, கைஜோ டீம் எல்லாருமே நல்லா விளையாடுறவங்க தான். சோ அவங்களுக்குமே நம்ம ரெடியா இருக்கணும். உங்களோட பாசஸ் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா கொடுங்க. பசர் பீட்டர் அடிக்கிறவரை யாருமே கேர்லெஸ்ஸா இருக்கவே கூடாது. சிம்பிளான ஷாட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கூட்டு போறான். இப்ப கேம்குள்ள காகமி கிட்ட பால் வருது. அவங்க கிட்ட ஒரு செகண்ட் கூட பந்து இருக்க விட மாட்டேங்க கீசே, அதுக்குள்ள தட்டி விட்டுறான். பட் நல்ல வேளை அந்த பால் அவங்க டீம் பிளேயர் எடுக்கிறதுக்குள்ள குரோக்கு ஒரு இக்னைட் பாசப்பட்டு ஹியூகா கிட்ட கொடுத்துறான். அப்ப ஹியூகா ஷூட் பண்றது மோரியாமா ஜம்ப் பண்ணி லைட்டா விரல் வச்சு தடுத்து விட்டுறான். அந்த பால் பேஸ்கெட் விட்டு வெளியே வருது. அது கியோசிக்கு முன்னாடி அவங்க டீம் பிளேயர் கரெக்டா ரீபவுண்ட் ஆடி அவன் டீம் பிளேயர் கிட்ட தந்துறான். இப்ப பால் வந்து காசமாட்சி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப காசமாட்சும் பாலத்துக்கு கீசே கிட்ட கொடுக்குறான். அப்பதான் கீசேக்கு ஒரு சக்க என்னடா பார்த்தா குரோக்கு அவனை டிஃபெண்ட் பண்ண நின்னுகிட்டு இருக்கான். ஒன் ஆன் ஒன்னு குரோக்கு பின்னாடியே தான் காகமி நின்னுகிட்டு இருக்கான். கீசேக்கு புரிஞ்சு போச்சு, ரைட் இவங்க பிராக்டிஸ் மேட்ச்ல பண்ண மாதிரி இவன் முன்னாடி தப்பிக்க விட்டுட்டு பின்னாடி வந்து பால தட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வாட்டி அதே ட்ரிக்ல எனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவை கிராஸ் பண்ணி கீசே வந்துடுறான். ஆனா குரோக்கோ வந்துட்டு இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தா தெரியுது அவன் டபுள் டிப்பிங் பண்ணல, ட்ரிபிள் டிப்பிங் பண்ணிருக்காங்க. இசிக்கு வந்து ஈகிள் ஸ்பியரை போட்டு பால போடுங்க வரேன். டைமிங் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா நினைச்சிட்டு இருக்கான். அந்நேர கீசே வந்து குரோக்கோ மாதிரியே பால மிஸ் டைரக்ஷன் பண்ணி விடுறான் பாருங்க. வேற லெவல்ல பாஸ் அவன் டீம் பிளேயர் கிட்ட கொடுத்துறான். அந்த பால காசமாட்சி வாங்கி கீசே திரும்ப இந்த பக்கம் வரும்போது அவங்க கிட்டே கொடுத்துறான். கீசே அப்படியே ஜம்ப் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ஷூட் பண்ண வரான். அந்நேர காகமியை சேர்ந்து ஜம்ப் பண்றான். பட் அதெல்லாம் வேலைக்கே ஆகல. அவன் காகமியை தள்ளி விட்டுட்டு ஷூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அப்போ திடீர்னு ஆடியன்ஸ் எல்லாருமே கைஜோ டீமுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் டவுனா இருந்துட்டு இப்ப ஃபயர் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு ஃபயர் ஆகி போச்சு. எல்லாம் கைஜோ கைஜோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னடா ஒரு நார்மல் பாஸ் கூட ஆப்பரண்ட் டீம் பிளேயர் வரான்னு சொல்லிட்டு பார்க்காம அவங்க கையில தூக்கி கொடுத்துறான். அந்த பால காசமாட்சும் கொண்டு வந்து கீசே கிட்ட கொடுத்துறான். குரோக்கோ அப்படியே செம்ம ஸ்பீடா வந்து டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு குரோக்கோ மாதிரி ஃபேண்டம் ஷாட்டுக்கு பொசிஷன் எடுத்தான் பாருங்க. காகமி எல்லாம் செத்தே போயிட்டான். காகமி ஜம்ப் பண்றது வேலைக்கே ஆகல. அந்த பந்து அப்படியே மறைஞ்சிட்டு போய் கரெக்டா பேஸ்கெட் குள்ள விழுந்துருது. குரோக்கோட பாஸா காப்பி பண்ணா சரி, ஆனா இந்த ஷாட்லாம் காப்பி பண்ணனும்னா மிஸ் டைரக்ஷன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் செம்ம சர்ப்ரைஸா ஒண்ணும் புரியாம இருக்காங்க. அப்பதான் கியோசிக்கு புரியுது அவன் ஒன்னும் மிஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணல, மிடோரிமாவோட ட்ரிக் அந்நியாரம் யூஸ் பண்ணிருக்கான். குரோக்கோட இரகுலர் ஃபார்ம் வச்சுக்கிட்டு மிடோரிமா மாதிரி பால ஹைட்டா போட்டுருக்கான். அதனாலதான் அவன் கையில படாம போயிருக்குது. இப்ப கைஜோ டீம் 70, சைரன் 77 சொல்லிட்டு கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. ஸ்டேடியத்துல இருந்த எல்லா ஆடியன்ஸுமே கைஜோ உங்களால முடியும்டா, நீங்க வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அவங்களுக்கு சியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் டாச்சாவுமே சொல்றான், ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே இப்ப கைஜோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. கைஜோ அவங்களோட ஏஸ் இல்லாத டைம்ல கூட விட்டு கொடுக்காம சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த டீமுக்கு ஒரு தேவைன்னு இருக்கிறப்ப ஏஸ் கரெக்டா வரவும் செஞ்சுட்டான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க யாரா இருந்தாலும் கைஜோக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். ஆனா இது சைரனுக்கு தான் ரொம்பவே ஆபத்து. ஒரு வாட்டி கேப் க்ளோஸ் ஆகும்போது ஃபேன்ஸ் பயங்கரமா கத்துவாங்க. அதே சைரன் டீம் பாயிண்ட் எடுத்து இவங்க ஏன்டா எடுத்தாங்கன்ற மாதிரி யோசிப்பாங்க. இனிமே இந்த பிரஷர் அதிகமா பில்ட் ஆக அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு சைரன் டீம் அப்படியே வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியா சொல்றேன். அதே மாதிரி அந்நியாரம் ஹியூகா ஒரு பால வாங்கி ஷூட் பண்றான். ஆனா அந்த பால் இந்த வாட்டி பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல கூட போகல, ரொம்பவே தள்ளி கீழே விழுகுது. ஆனா அந்த பால கியோசி எப்படியோ குரோக்கோ கிட்ட தட்டி விட்டுறான். நல்ல வேளை குரோக்கோ எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆடியன்ஸ் பார்த்தா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம கோச் வந்துட்டு அப்படியே கையை முறிக்கிட்டே சரி டைம் அவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்பதானே நம்ம டைம் அவுட் கேட்டோம் அப்படின்னு கோகனே சொல்றான். இந்த டைம் அவுட் முடிஞ்சு ஹியூகா உள்ள போறப்ப சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்ன ஆனாலும் சரி ஈஸியான பால மிஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னா. யூசுவலா அந்த மாதிரி வார்த்தை சொல்லும் போதுதான் அதிகமா மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சு விளையாடுவானா, அப்பதான் அதிகமா மிஸ்டேக்கே கிரியேட் ஆகும். ஒரு மிஸ்டேக் இப்படி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு சைக்கிளா கண்டினியூவா நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் ரெஃப்ரி கிட்ட வந்து டைம் அவுட் கேட்க வராங்க. அப்ப பார்த்தா கியோசி அதுக்கு மேல பாலே ஒழுங்கா பிடிக்காம அப்படியே தடுமாறி கீழே விட்டுறான். அவங்க டீம் பிளேயர் கரெக்டா எடுத்துட்டு போயிடுறான். காசமாட்சி பாலத்துக்கு கீசே கிட்ட கொடுத்துறான். ஆனா கீசேவை காகமி விடாம ஃபாலோ பண்ணி வரான். ஆனாலுமே கீசே அவனை நீ ரொம்பவே ஸ்லோவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏமாத்திட்டு இந்த பக்கம் முன்னாடி வந்துடுறான். இருந்தாலும் காகமி திரும்பவும் கத்திக்கிட்டே அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஜம்ப் பண்றான். பட் அவன் மேல அந்நேரம் போய் தெரியாம இடிக்கவும் செஞ்சிடறான். அந்த பால கீசேவால ஷூட் பண்ணவும் முடியல. பட் காகமி புஷிங் பண்ணனால டிஃபென்சிவ் ஃபவுல்னால இப்ப 2 ஃப்ரீ த்ரோ கிடைக்குது. ஆடியன்ஸ்ல ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. நீ என்னடா மேல வேணும்னு இடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப காகமியுமே கீசே கிட்ட சாரி அப்படின்ட்டு சொல்றான். சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் வந்துட்டு இவங்க ஏற்கனவே நம்மள வில்ல மாதிரி பாக்குறாங்க, இப்ப வேற இன்னும் பாப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப காகமியுமே எந்திரிச்சு அப்படியே கீசே கிட்ட பேசுறான். இவங்க எல்லாரும் எங்களை வில்லனா பாக்குறத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. வில்லன்ஸ் எல்லாருமே எங்க இருப்பாங்க அப்படின்னா ஒரு கற்பனையான உலகத்துல தோத்து போறவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இது எங்களோட ஸ்டோரி, எங்களோட ரியாலிட்டி, எப்படி போகணும்ன்றத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அப்ப ஹியூகா மெது அப்படியே காகமி கிட்ட வந்துட்டு காகமி இப்படி ஏன்டா கேவலமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். குரோக்கோவே வந்துட்டு என்னடா பேச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுக்கே வந்துட்டு இது எங்களோட ஸ்டோரி, நாங்க தான் இது எப்படி போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம் அப்படிதான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு காகமி மாதிரி பேசி காட்டுறான். என்னை மாதிரி பேசுற நிறுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். கியோசி வந்துட்டு காகமி பேசாம நீ ஏதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டரா போயிடலாமோ அப்படின்ட்டு வந்து சொல்றான். இல்ல நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த ஃபேன்ஸ் என்னென்ன சொல்றாங்கன்றதெல்லாம் நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, நம்ம இங்க வின் பண்ண வந்திருக்கோம், வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றான். ஆமா அது எங்களுக்குமே தெரியும், விடு இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குது, இன்னும் கேம்ல 2 நிமிஷம் இருக்கு, நல்லா ஃபன் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். டே அது என்னோட லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். இருந்தாலும் நம்மளோட சிச்சுவேஷன் எதுவும் மாறல, அதனால நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். அப்ப குரோக்கோ வந்துட்டு காகமி இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் என் மூளையில
ஒரு ஐடியா தோணி இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு ஹியூகாவும் கேக்குறான். இந்த வாட்டி கீசையோட பெர்ஃபெக்ட் காப்பியை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு குரோகோ சொல்றேன். இப்போ சைரன் டீம் வந்து இந்த பிளான கேட்கறதுக்காக ஒரு டைம் அவுட் கேட்டு வெளியே வர்றாங்க. குரோகோ நீ சொல்ற மாதிரி பண்ணா ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஹியூகா கேக்குறான். என்னால 100% ஸ்வேரா சொல்ல முடியாது, பட் இதுவும் ஒரு பாசிபிள் தான் அப்படின்னு குரோகோ சொல்றேன். கீசை வந்துட்டு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸோட பவர்ஸை மாத்தி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் வந்துட்டு ஏற்கனவே பார்த்த ஒரு மூவ்ஸ் தான் திரும்ப ரெப்ளிகேட் பண்றான். அந்த மூவ்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு ஆளு நம்ம டீம்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காகமியா சொல்றான். அப்பதான் ஆகசியன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்றான், கீசை இப்ப யாரை காப்பி பண்ண போறான் அப்படின்றத முன்னாடியே பிரெடிக்ட் பண்ண போறான் குரோகோ அப்படின்னு சொல்றான். ஏன்னா குரோகோட ஸ்கில்ஸே அதுதான், அவன் இருக்கிற இடமே தெரியாது, அப்படியே அமைதியா நின்று எல்லா பீப்புளையும் நல்லா அப்சர்வ் பண்ணுவான். கீசையோட ஹேபிட்ஸ் பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு அவன் என்ன மூவ் பண்ண போறான் அடுத்து அப்படின்றத குரோகோவால கண்டுபிடிக்க முடியும். ஆனா பாஸ்கெட் பால் பொறுத்தவரை கீசையோட ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா மல்டிபிளா இருக்குது. அதனால குரோகோவால 2 நிமிஷத்துல அவனை இந்த மாதிரி பிரெடிக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் தான். டெட்சியாவே இருந்தாலும் 2 நிமிஷத்துக்குள்ள அவனை அப்சர்வ் பண்றதுன்றது முடியாத காரியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகசி சொல்றான். அப்ப கோகனே வந்துட்டு நீ அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வெளியே உட்காந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நான் பக்கத்துல க்ளோஸா இருந்து பார்த்தாதான் எனக்கு கரெக்டா இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு டீமுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, நான் ஓகேவா இப்ப கோர்ட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ரீகோவுமே வந்துட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப ஆல்ரெடி 2 ஃப்ரீ த்ரோ கைஜோ டீமுக்கு இருக்கு இல்லையா, அது ரெண்டையுமே கீசை தான் இப்ப ஷூட் பண்ணணும். அதனால 2 ஃப்ரீ த்ரோ பண்றான், சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடுறான். அடுத்து பால் வந்துட்டு காகமி கிட்ட இருக்குது, கீசை தான் டிஃபெண்ட் பண்ண நிக்கிறான். இவனோட எம்பரரி இருக்கிறப்ப என்னால எந்த ஒரு ட்ரிக்கும் கண்டிப்பா பண்ணவே முடியாது, அப்படின்னா நான் ஃபுல் ஸ்பீட்ல போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி அப்படியே ஃபுல் ஸ்பீட்ல ஒரு டிரைவ் போட்டு முன்னாடி வரான். அடுத்து அவங்க டீமோட 5 நம்பர் பிளேயர் வரான், அவனையுமே தாண்டி காகமி முன்னாடி போறான். குரோகோ வந்து நல்லா கீசை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா கீசையும் காகமியோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் காகமி சைடுல பார்த்தா அவனுக்கு அவுமினோட உருவமே தெரியுது கீசையை பாக்குறப்ப. அப்ப காகமி ஃபுல் ஸ்பீட்ல போய்கிட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு நிப்பாட்ட பாக்குறான். நின்னுட்டு ஒரு சுத்தி அதே இடத்துல இருந்து ஷூட் பண்ண பாக்குறான். பட் அப்பயும் வேலைக்கே ஆகல, கீசை தடுத்து விட்டுறான். அடுத்தும் குரோகோ வந்துட்டு இவனை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப பால் வந்துட்டு கீசை கையில இருக்குது. இவன் இப்ப யார மாதிரி என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு ஒண்ணுமே புரியல. அஞ்சார கீசை வந்துட்டு பால சட்டுன்னு வேமா ட்ரிப்ளிங் பண்றான். அதை பார்த்துட்டு காகமி வந்து எங்க மறுபடியும் கீழே தள்ளி விட்டுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுறான். கீசை அஞ்சார அப்படியே மிடோரிமா மாதிரி நின்ன இடத்துல இருந்து ஷூட் பண்ண வந்துடுறான். காகமி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஜம்ப கொடுத்து ஜம்ப் பண்றான். ஆனா கீசை அந்த பால அசால்ட்டா அவன் டீம் பிளேயர்ட்ட பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அவங்க டீம் பிளேயர் கீசை உள்ள வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கீசை கிட்டே கொடுத்துறான். அப்ப கீசை வந்துட்டு கியோசி ஹியூகா 2 பேரும் பாக்குறதுக்குள்ளே டக்குன்னு அவன் பால தரையில தட்டி ஒரு ஏத்திட்டு அவனே ஒத்த கையில போய் ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். அந்த பால ஹியூகா டக்குன்னு எடுத்து அப்படியே இசுகி கிட்ட கொடுக்க, இசுகி காகமி கிட்ட கொடுக்குறான். காகமி இப்ப ஷூட் பண்ண வரும்போது கீசை உள்ள வந்து தடுத்துறான். அந்த பால் அப்படியே லைனை விட்டு வெளியே போகும்போது இல்ல கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா அந்த பால எடுக்க போய் அப்படியே கீழே விழுந்துடுறான். நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா எந்திக்கிறான். குரோகோ வந்துட்டு கேப்டன் உங்க வாயில ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அது ஒண்ணும் இல்ல விடு, இப்ப லாடலாம் நம்ம போயிட்டு, நீ எப்பவும் போல உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணி நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். இதை பாத்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ்ல ஒருத்தனும் சைரனுக்கு கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சைரனுக்கு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சான். ஒரு சைடு ஆடியன்ஸ் இப்ப சைரனுக்கு கத்துறாங்க, இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் கைஜோ டீமுக்கு கத்துறாங்க. கேம் இதே மாதிரி கண்டினியூவா போய்கிட்டே இருக்குது. கீசேவை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியல, அவன் பாட்டுக்கு எல்லா பாலையும் ஷூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். கடைசியா கேம்ல ஒரு 38 செகண்ட்ல வந்து நிக்குது. அந்நேரம் கைஜோ டீம் லீடிங்கே போயிட்டாங்க. கைஜோ 78 சைரன் 77ன்னு சொல்லிட்டு. அப்ப அகசியமே சொல்றான், இன்னும் ஒரே ஒரு பிளே தான் எப்படியும் சைரனால விளையாட முடியும். சோ இப்ப டெட்சியா எந்த ஒரு ஆன்சரையும் கண்டுபிடிக்கல அப்படின்னா சைரன் கண்டிப்பா தோத்து தான் போகும் அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் 38 செகண்ட் சைரன் டீம் ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்காங்க. வின் பண்ணுவாங்களா இல்லையான்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.